RSA ஃபிளாஷ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் ஆயக்குடிங்கிற கிராமத்தில் இருக்கோம். இந்த ஆயக்குடி கிராமத்தில் அமர் சேவா சங்கம்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ட்ரஸ்ட் இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, உடல் ஊனமுற்றவர்கள் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி மற்றும் விடுதிகள் இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கல்வி மட்டும் கற்றுக் கொடுக்க இல்லாமல் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழிற்கல்வியையும் கற்றுக் கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆள் ஆக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை தவிர ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி ஆனவங்களுக்கும் இலவசமாக அவங்க மருந்துகள் அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வேற கேள்விப்பட்டோம். அது என்ன பண்ணுறாங்க, எப்படி இலவசமாக பண்ணுறாங்க, யார் யாருக்கு இலவசமாக சேர்க்குறாங்க என்னன்னு அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் இன்னைக்கு அந்த ஸ்கூலுடைய விசிட்டை போய் பார்ப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? செந்தில் பெரியநாயகம். நாங்கள் அமர் சேவா சங்கத்தில் PRO ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 2024 ஜாயின் பண்ணியிருந்தேன். சரி சார், இந்த அமர் சேவா சங்கத்தை பற்றி சொல்லுங்கள். அமர் சேவா சங்கம் டிசபிள் சில்ட்ரன்ஸுக்கு இங்கே ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் என்னென்னா எஜுகேஷன் அண்ட் ஒகேஷனல் ட்ரைனிங் ஃப்ரீ கோர்ஸாக கொடுத்துட்ருக்குறோம். எஜுகேஷன் நியர்பை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு எல்லா டிசபிள் குழந்தைகளும் இங்கே தங்கியிருந்து ஃப்ரீ கோர்ஸாக படிச்சுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் +2 வரை ஃப்ரீ எஜுகேஷன். அப்புறம் அடல்ட்டாக உள்ளவங்க 15 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் ஒகேஷனல் ட்ரைனிங் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குழந்தைகளுமே இங்கே தங்கியிருந்து ஒரு 6 மாத கோர்ஸ் ஃப்ரீ ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதில் ஹேண்ட் ஒர்க், டெய்லரிங், நோட் புக் பண்ணுறது, கம்ப்யூட்டர் கோர்ஸு. ஸோ அந்த கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ண முடியும். இது தவிர இந்த நிறுவனத்துக்குள்ள ஸ்பைனல் கார்டு அஃபெக்டான பேஷண்ட்ஸ்க்கு இங்கே தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியா, அதாவது முதுகு தண்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரை அவங்களுக்கு ட்ரெயின் அப் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது தவிர ஸ்பெஷல் சில்ட்ரன், மன வளர்ச்சி குழந்தைகள் நியர்பை ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியேஷனில் உள்ள குழந்தைகள்லாம் டெய்லி போகிறாங்க. இதில் மைல்டாக உள்ள சில்ட்ரன்ஸ் உள்ள தங்கியிருந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நல்லா இம்ப்ரூவ் ஆக குழந்தைகள் நார்மல் குழந்தைகளோட சேர்ந்து படிக்க அனுப்புகிறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைகள் நார்மல் குழந்தைகளோட சேர்ந்து படிக்க போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா நார்மல் எஜுகேஷன் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஒன் வே டைப் கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதில் படித்து அவங்க +2 வரை அவங்களால பாஸ் பண்ண முடியுது. இப்போ உங்களுக்கு எல்லாமே இலவச கல்வி? எல்லாமே இலவச கல்வி தான். இங்கே டிசபிள்னு உள்ள வந்தாச்சுன்னா எல்லாமே இலவசம் தான். எதுவும் அதர் டிஸ்ட்ரிக்ட் வர்றப்போ ஒகேஷனல் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். பட் ஸ்கூல் எஜுகேஷன் வர்றப்போ நியர் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸும் ரிலேஷனும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாங்கன்னா, நியர்பையில் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணிக்கிறோம். அவங்க ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் +2 வரை ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஆமாம், கல்லூரி படிக்கிறதுனால கல்லூரி படிக்கிற அவங்க விருப்பப்பட்டு நல்லா படிச்சு வராங்க. கல்லூரிக்கு எந்த ஹையர் எஜுகேஷன் பண்ணுறா இருந்தாலுமே ஃப்ரீ எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. டோனர்ஸ் எங்களுக்கு வில்லிங்காக இருக்காங்க. நம்ம நிர்வாகமும் அதை ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்றாங்க. இந்த உடல் ஊனமுற்றவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேரண்ட்ஸ் போற கடன் தெரியாம இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சார் பண்றீங்க? ஸோ அவங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்துடைய அட்ரஸ் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கொடுக்குறோம். நீங்க எங்களுடைய கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுதோ எங்களால் ஃப்ரீயா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு. நன்றி, தேங்க்யூ. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேருமா? கார்த்திகா. நீங்க எந்த ஊருமா? எனக்கு பாப்பாக்குடி பக்கம் முக்கூடல் சைடு. முக்கூடல் சைடு. ஆமா. இப்ப இங்க யாரமா சேர்த்திருக்கீங்க இந்த அமர் சேவா? என் பொண்ணு. என்னம்மா பொண்ணுக்கு என்னம்மா? அவளுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. ஓகேம்மா. அவளால நடக்க முடியாது, எதுவும் எடுக்க முடியாது கையில. ஓகேம்மா. அதனால வேற எங்க ஸ்கூல்ல சேர்க்கன்னு தெரியல. அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். சரிம்மா. ஏத்தால வீடு பார்த்துருக்கோம். அப்படிங்களா? பாப்பாக்காக நீங்க இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? ஆமா. இங்க சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாமே ஃப்ரீயாமா? ஆமா, எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாமே சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ தான் வச்சிருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே. இப்ப நீங்க இங்க கூட்டு போறீங்கம்மா? அது என் பொண்ணு அவங்க தூக்க முடியாது, ஒரு மாதிரி வளைவா. சரி. அதனால நான் மத்தியானம் வருவேன் சாப்பாடு கொடுக்குறது. சாப்பாடு கொடுத்துட்டு நீங்க கிளம்பிடுவீங்க? ஆமா, போயிருவேன். ஓ, பாப்பா முந்தையோட இப்ப வளர்ச்சிகள் அவளுக்குடைய டிஃபரண்ட் வந்திருக்காமா? அவளுக்கு முன்னாடி விட இப்ப அங்க நல்ல படிக்கிறா, எல்லாமே நல்ல இருக்கு. நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல ஒரு நாலேஜ் கொண்டு வராங்க. ஆமா. சரி. சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் அமர் சேவா சங்கத்தில் என்ன மாதிரி ஒர்க்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க? சார், அமர் சேவா சங்கத்தில் மறுவாழ்வு பணிகளில் மாவட்ட வாரியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு 23 ஒன்றியங்களுக்கு நம்ம ரீஹாபிலிட்டேஷனல் ப்ரோக்ராம் இந்த TTS3 அப்படின்ற ஒரு பிரிவின் கீழே கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். TTS3 அப்படின்றது தமிழ்நாடு அரசாலையும் கேன் சேலஞ்சர்ஸ் கனடா அப்படின்ற 2 அமைப்பின் மூலமாகவும் தொடங்கி வைக்கப்பட்டது. 2020 செப்டம்பர் மாதம் தொடங்கி இப்போ வரைக்கும் நம்ம அமர் சேவா சங்கத்தின் மூலமா
திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியில் இருக்கிற ஒரு 23 ஒன்றியங்களுக்கு நம்ம இந்த மறுவாழ்வு பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ள பிறந்ததுலேருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பேச்சு பயிற்சி, சிறப்பு கல்வி மற்றும் பிசியோதெரப்பி இது 3ஐயுமே வழங்கிட்டு இருக்கோம். 3த்தையுமே வந்து ஒரு ஒன்றியங்கள் வாரியாகவும் ஸ்டாஃபை பணியமர்த்தி அவங்க மூலமாக வச்சு வீட்டிலேயே வச்சு அவங்க எல்லாருக்குமே பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போக அவங்களுக்கு தேவையான சிறப்பு உபகரணங்கள், அதாவது அவங்களுக்கு அடிப்படை தேவைகளில் என்ன உபகரணங்கள் தேவைப்படுதோ அதையுமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹேண்டிகேர் இன்டர்நேஷனல்ஸ் அப்படின்ற கனடா அமைப்பு அதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக அரசு சிறப்பு உதவிகள் இருக்குல்ல, அதாவது அவங்களுக்கான ஸ்கீம்ஸ், அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் கிராண்டோ, அது போக அவங்களுக்கு தேவையான அடையாள அட்டைகளோ அதெல்லாமே வாங்குறதுக்கு அவங்களுடைய பேரண்ட்டை கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெற்றோருடைய கவனம் ஈர்க்கும் வகையில் அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அவேர்னஸஸ் கிரியேட் பண்ணுறோம். விழிப்புணர்வு முகாம்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஒன்றியங்களில் ஸ்டாஃபை வச்சு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே இலவசம் தானே நீங்கள் பண்ணுற பயிற்சி எல்லாம்? ஆமாம், எல்லாருக்குமே இலவசம் தான். யாருக்குமே எந்த ஒரு அந்த கிராமத்தில் நேரடியாகவே நீங்கள் பண்ணிடுறீங்க வர முடியாத மாணவர்கள்? இல்லை, எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம் மூலமாக வீட்டில் மட்டுமே தான் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவுமே யாருக்குமே எந்த ஒரு பணமும் நம்ம வாங்குறது கிடையாது. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணுறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் ராமசுப்ரமணியன். சரி சார், நீங்கள் அமர் சேவா சங்கத்தில் எத்தனை வருஷமா சார் ஒர்க் பண்ணுறீங்க? நான் அமர் சேவா சங்கத்தில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து மறுவாழ்வு பிரிவில் வந்து துறை தலைவராக இருக்கிறேன். ஓகேங்க சார். நீங்கள் எந்த மாதிரி சார் பண்ணுறீங்க ஒர்க், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவ மறுவாழ்வு மையம்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் டெஸ்டிங் யூனிட். ஸோ இது வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அமர் சேவா சங்கத்துக்கு எந்த மாற்றுத்திறனாளிகள் யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனிட்டுக்கு தான் வருவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அவங்கள வந்து அசஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது, எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு, ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குது. ஸோ அவங்களுடைய தேவைகளை பொறுத்து அந்த டிஃப்ரெண்ட் செக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து டைவர்ட் பண்ணி நாங்கள் அனுப்புவோம். மெயினாக இந்த யூனிட்டில் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிசியோதெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, அப்புறம் கவுன்சிலிங். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து அவுட் பேஷண்ட்ஸும் வந்து வரதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம். அப்புறம் உள்ள தங்கி இருக்கிற இன்மேட்ஸும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடுவாங்க. மார்னிங் வந்து அவுட் பேஷண்ட்க்கு வந்து 9:30 to 1 o'clock வரைக்கும் அவுட் பேஷண்ட் டைம். ஸோ யார் வேணாலும் இங்கே இந்த சர்வீஸ் எடுக்கிறதுக்கு வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப மினிமம் சார்ஜ் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு 50 rupees தான் நம்ம வந்து அவங்களுக்கு சார்ஜ் வாங்கிட்டு இருக்கோம். பட் உள்ள தங்கி இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்குமே வந்து எவ்ரிதிங் வந்து ஃப்ரீ, எந்த சார்ஜும் நம்ம பண்ணுறது கிடையாது. உள்ள தங்கி இருக்கிறவங்க வந்து ஆஃப்டர்நூன் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ வெளியே இருந்தவரும் பகலில் முடிச்சிருவாங்க. ஆமாம், மார்னிங் வந்து 9:30 to 1 o'clock வரைக்கும் அவுட் பேஷண்ட்குள்ள டைம் அது. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து இங்கே சர்வீஸ் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கேலிப்பர் இல்லை ஷூ அந்த மாதிரிலாம் தேவைப்படுச்சுன்னா நம்மள்ட்ட இங்கே கேலிப்பர் சென்டர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கேலிப்பர் எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து ஸோ அதையுமே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். தம்பி உன் பேர் என்னப்பா? ஷேக் ஹுசேன். எந்த ஊர் பண்ணி? மடகரா, தென்காசி பக்கத்தில். உடம்புல என்னப்பா பிரச்சனை? ஃபீவர் வந்து பிரெயின் ஃபீவர் வந்து ரத்த உரை வந்து 7 months ஆச்சு. ஃபிக்ஸ் வந்து 7 days சர்ஜரி பண்ணி 2 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரத்த உரைவை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பிளாட்டினம் வந்து கல் எடுத்துகிட்டு திரும்ப கல் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. வச்சுட்டு அதுக்கடுத்து எங்கள் தெரப்பி வீட்டிலேருந்து மாமா தெரப்பி டாக்டரு வீட்டிலேருந்து தெரப்பி கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 months 3 months தான் தெரப்பி கொடுத்துருந்தாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகிருந்து எங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு வீட்டில் வந்து தெரப்பி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து எங்கள் மாமான்னு சொன்னாங்க, அங்கே போய் தெரப்பி பண்ணு, சூப்பராக பார்க்காங்க, நல்லா பார்க்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து 1 month ஆச்சு. இப்போ இங்கே தெரபிஸ்ட் டெய்லி வரையா இங்கே தங்கி பார்த்து? இல்லை, இங்கே தங்கிட்டேன். தங்கி ஃபர்ஸ்ட் ஒரு 3 week 2 week வந்துருந்தேன். இப்போ 2 week தங்கிட்டேன். இங்கே தான் உள்ளதா எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணுவேன். எல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணேன். இப்போ நீ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கும் உனக்கு எவ்வளோ? முன்னே நடக்கவே முடியாது. ஓகேப்பா. இப்போ ஓரளவு நடக்க முடியாது. கையெல்லாம் தூக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ கை நல்லா தூக்குவேன், சாப்பிட முடியாது. இப்போ நல்லா சாப்பிடுவேன் ஓரளவு மீடியமா. ஓரளவு உடம்பு முன்னேறி பரவாயில்ல. சரி, தேங்க்ஸ். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் மேம்? சுப்லட்சுமி சார். நீங்கள் அமர் சேவா சங்கத்தில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சங்கமம் ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸாக இருக்கேன் சார். ஸ்பெஷல் சில்ட்ரனோட ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸாக இருக்கேன். நீங்கள் மன வளர்ச்சி குன்றிய
குழந்தைங்க தான் இருக்கிறாங்க ஃபுல்லாகவே. அதை வந்து டோட்டலாக வந்து இப்போ 82 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் வந்து மன வளர்ச்சி குன்றியவங்க, மூளை முடக்குவாதம், புற உலக சிந்தனையற்றவர்கள், அப்புறம் துரு குழந்தைகள், இந்த மாதிரி 4 கேட்டகரி ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து இங்கே வந்து அட்மிட் ஆயிருக்காங்க சார். டோட்டல் சில்ட்ரன் வந்து 82 இருக்கிறாங்க. நம்ம வந்து மார்னிங் வந்து பசங்களை போய் பிக்கப் பண்ணிட்டு வரோம், ஈவினிங் அவங்கள போய் ட்ராப் பண்ணுறோம் சார். 9 o'clock போய் நியர்பை 20 kilometers உள்ள சில்ட்ரனை பிக்கப் பண்ணிட்டு வரோம், ஈவினிங் 4:30 போய் அவங்களை ட்ராப் பண்ணுறோம் சார். அந்த ஏரியாவில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இருக்கு. ஒரு 20 சில்ட்ரன்ஸ் வந்து ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க அட் பிரசன்ட். வேன் ஃபீஸ் மட்டும் 300 சார். மார்னிங் வந்து மில்க் பிஸ்கெட் நம்ம கொடுத்துட்றோம், ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொடுத்துட்றோம், ஈவினிங் டிஃபனும் உண்டு. பசங்களுக்கு யூனிஃபார்மு, புக்ஸ் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம் சார். ஹாஸ்டல் தங்கி இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாமே ஃப்ரீ தான் சார். நல்லா இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்லாம் எப்படி மேம் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்களா? நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் சார். அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து என்னென்ன கேட்டகரியில இருக்காங்க நம்ம பிரிச்சு வச்சு நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் சார் அவங்களுக்கு. அதாவது இப்போ பேசிக் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்க ஆப்ஜெக்ட் லெவல்ல இருக்காங்களா, பிக்சர் லெவல்ல இருக்காங்களா, வேர்ட் லெவல்ல இருக்காங்கன்னு நம்ம அசஸ்மெண்ட் பண்றோம். அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இப்போ வேர்ட் லெவல் அட்டன் ஆயிட்டாங்க அந்த சில்ட்ரன் அப்படின்னா நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு ப்ரொமோட் பண்றோம். அட் பிரசன்ட் வந்து 21 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அதுல வந்து 2 ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான கரிக்குலத்தை வந்து மாடிஃபை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டீச் பண்றாங்க சார். டீச் பண்ணி அவங்க இந்த மாதிரி 12th முடிச்சுட்டு தான் அடுத்து வர்றாங்க. நமக்கு 12th வரைக்கும் அவங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போறாங்க. படிக்க வச்சு கொண்டு வந்திருக்கோம் சார். அதாவது 12th அப்புறம் சில சில்ட்ரன் வந்து காலேஜ்ல அந்த மாதிரி ப்ரொமோட் ஆகிறாங்க. சில பேர் இந்த ஐடிஐல நம்மளோட ஐடிஐல பண்றோம். இல்ல பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் தேவைன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒகேஷனல் ட்ரைனிங் above 18க்கு பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆமா, நம்மளே உள்ளே வந்து 18+ சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு 42 மெம்பர்ஸ் இப்போதைக்கு அட் பிரசன்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 2 years ட்ரைனிங். அதாவது அவங்களுக்கு பேசிக்கா உள்ள கான்செப்ட், மணி கான்செப்ட், டைம் கான்செப்ட், ரீடிங்ல ஒரு ஒர்க் பிளேஸுக்கு போனால் என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஜாப் வந்து ஃபேவராக இருக்குன்னு சூட்டபிளாக இருக்குங்கிறத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம் சார். நம்ம சங்கத்துக்குள்ளேயே இப்போதைக்கு ஒரு 8 சில்ட்ரன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நியர்பைல ஒரு டீ ஷாப்பு அந்த மாதிரி அவங்கவுங்க ஏரியாலேயே ஒரு டீ கடை, துணி கடை அந்த மாதிரி உள்ள இடத்துக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணி விடும் போது அதில் இப்போ ஒரு 6 சில்ட்ரன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா கூட ஹெல்ப்புக்கு போகிற சில்ட்ரன் வந்து ஒரு 8 பேர்கிட்ட இருக்கிறாங்க சார். அந்த மாதிரி வந்து ஒர்க் பிளேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். 35 சில்ட்ரன் கிட்ட அவங்க வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார் வெளியே. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சார்? என்னோட பேர் லக்ஷ்மணன். இங்கே ஆக்குபேஷனல் தெரபிஸ்டாக இருக்கேன். அதாவது செயல்முறை மருத்துவம்பாங்க எங்களோட கோர்ஸு. இங்கே எங்களோட குழந்தைங்க வந்து 6 to 12 years உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். எல்லா டிஃப்ரெண்ட் டிசேபிலிட்டி உள்ள குழந்தைங்க இருக்கிறாங்க. அதாவது ஆட்டிசம், ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் சில்ட்ரன்ஸு, அப்புறம் இன்டலெக்சுவல் டிசேபிள் சில்ட்ரனு, அட்டென்ஷன் டெஃபிசிட் டிசார்டர் சில்ட்ரன் இருக்குது. அது ஹைப்பர் ஆக்டிவ்லேருந்து டிஃபர் ஆகும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து 6 to 12 years ஓல்டு உள்ள குழந்தைங்களுக்கு நாங்கள் சங்கமம் ஸ்கூலில் ஆக்குபேஷனல் தெரபிஸ்டாக ஒர்க் பண்ணுறோம். இவங்களுக்கு எதுனா குழந்தைங்களுக்கு வந்து பிஹேவியல் இஷ்யூஸ் இருக்கும். அதாவது குணாதிசயங்களில் ரொம்ப குழந்தைங்களை வந்து துருன்னு ரொம்ப வந்து அடம் பிடிக்கிற மாதிரி, இன்னும் செல்ஃப் ஹைட்டிங் இருக்கும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சிட்டிங் டாலரன்ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் இருக்க மாட்டாங்க. அப்புறம் நேம் காலிங் ரெஸ்பான்ஸ்லாம் இருக்காது. ஸோ நம்ம இவங்களுக்கு சைல்டுக்கு பிஹேவியல் இஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் வந்து சென்சிட்டிவிட்டியில் வந்து ஹைப்பராக இருப்பாங்க, இல்லைன்னா ஹைப்போ சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன், அட்டென்ஷன் டெஃபிசிட், ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் சில்ட்ரன்ஸு. ஸோ அவங்களுக்கு நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு அது பார்க்குறது, தொடுறது, கேட்குறது, உணர்றது, டேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாது அவங்களால. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒருவனுக்கும் தனித்தனியாக நம்ம ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கணும். விஷுவலுக்கு தனியாக, ஆடிட்டரிக்கு தனியாக, இப்போ ஸ்மெல்லுக்கு தனியாக, அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து பார்க்கறதுக்கு தனியாக, அப்புறம் கேட்குறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும். மற்ற குழந்தைங்க எல்லாமே அது சமநிலையில் இருக்கும் சென்சிட்டிவிட்டிலாம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து நார்மல் சென்சிட்டிவிட்டி கொண்டு வர்றதுக்கு நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கணும். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்கிறது வந்து நியர் டு நார்மல் கொண்டு வரணும். அதே சேம் டைம் ஹைப்போ சென்சிட்டிவிட்டி உள்ள சில்ட்ரனுக்கும் நார்மல் கொண்டு வர்றதுக்கு நம்ம தெரப்பி ரெகுலரைஸாக கொடுத்துட்டே இருக்கணும். படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே இலவசமாக? ஆமாம், இங்கே இலவசமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு. மெயினாக ரூரல் ஏரியாவிலேருந்து வர்றாங்க, அதாவது கிராமப்புறம் சார்ந்த குழந்தைங்க வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலோ அவைலபிளோ எதுவுமே கிடையாது. வெளியே இருந்து போய் பண்ணுறதா இருந்தால் காஸ்ட்லி ஆகும், 400-500 rupees செலவு பண்ணணும். ஸோ நம்ம இங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வித் மீல்ஸ் எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஆமாம், கூப்பிட்டு வந்துடுறீங்க. ஆமாம், டே கேர் சென்டர் காலையில் 10 o'clock வருவாங்க. ஈவினிங் சில்ட்ரன்ஸ் வந்து ரிட்டர்ன் பேக் டு ஹோம் வந்து 4
4 o'clock போயிடுவாங்க. ஹாஸ்டலில் ஒரு 18 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. எல்லாம் இலவசம் தான். எல்லாம் இலவசமாக தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. வணக்கம் சார், விமலா. ஐம் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட். இது வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர். இங்கே வந்து 0 to 6 years வரை சைல்டு வராங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 0 to 12 years வரை வராங்க. இங்கே வந்து ஆட்டிசம், ADHD, CP, டவுன் சிண்ட்ரம், ஸ்பீச் இம்பர்மெண்ட் உள்ள சைல்டு, அப்புறம் ஃபிசியோக்கு பார்த்தா CP, டெவலப்மெண்ட் டிலே, அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் இங்கே வருவாங்க. இப்போ ஓடியில் வந்து நாங்கள் வந்து அட்டென்ஷனுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்குறோம், அப்புறம் சிட்டிங் டாலரன்ஸ்க்கு, ஹைப்பராக இருக்கவங்களுக்கு காம் பண்ணி நாங்கள் சிட்டிங் கொண்டு வந்து ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். அப்புறம் சென்சர் இஷ்யூ உள்ள சைல்டும் இங்கே வருவாங்க. அவங்களுக்கு எந்தெந்த சென்ஸ்லாம் அஃபெக்டா இருக்குங்கிறது அசஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் இங்கே கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாமே இலவச கல்வி தான். இல்லை, பெர் மந்த் 300 பேமெண்ட் அவங்களுக்கு. இப்போ நீங்க வெளிய இருந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி? வெளியே ஹாஸ்டல் தங்கி வெளியூர்ல இருந்து ஹாஸ்டல் வந்து தங்குறாங்க, தங்கிங்க அவங்களுக்குமே இங்க 300. இங்க வர்றதுக்கு பேமெண்ட் 300. இங்க வந்து இப்போ ஓடி ½ hour கொடுத்தோம்னா அடுத்த ½ hour அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் இல்ல ஸ்பீச் தேவையா இருந்துச்சுன்னா அது ½ hour நாங்க கொடுப்போம். இங்க நியர்லி 30 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க எங்க அட்டெண்டன்ஸ்ல. பெர் டேக்கு 20 to 25 சில்ட்ரன்ஸ் இங்க வந்து வருவாங்க. ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவோம். பெர் வீக் வந்து ஒரு 2 days அது பேரண்ட் தெரப்பி கொடுப்பாங்க. நாங்க சூப்பர்வைஸ் பண்ணி நாங்க சொல்லுவோம் என்ன கொடுக்குறோங்கிறது. வீட்லயும் சில சில்ட்ரன்ஸ்க்கு தேவையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி இந்தந்த ஆக்டிவிட்டி கொடுக்கணும்னு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க வீட்லயுமே அதை ட்ரை பண்ணுவாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு? இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நாங்க தெரப்பி கொடுக்குற போது ரெகுலரா வர்றப்போ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் சைல்டுக்கு. நீங்க வந்து ஓரளவு பிள்ளைகளுக்கு சரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஆமா, வந்து ஆயிருக்காங்க சார். மேடம், இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்பெஷல் சைல்டா தான் இருக்காங்க. ஆமா. கடைசி வரைக்கும் ஸ்பெஷல் சைல்டா இருப்பாங்களா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஏதாவது பண்றாங்க? இல்ல, இங்க வரக்கூடிய குழந்தைங்க ஃபுல்லாவே வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சு அவங்கள வந்து ஜெனரல் ஸ்கூலுக்கு வந்து நாங்க ரெஃபர் பண்ணுவோம். இங்க வர மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை அப்படி நீங்க நார்மலாவே மாத்திடுறீங்க? நார்மலா மீன்ஸ் அப்படி ஃபுல்லா மாத்த முடியாது. அவங்களுக்கு அகாடமிக்ல நாங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ஜெனரல் ஸ்கூலுக்கு ரெஃபர் பண்ணிட்டு அங்க உள்ள அகாடமிக்கே நாங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்போம். அவங்களோட மத்த பிள்ளைங்க படிக்கிற மாதிரியே அதே புக்கு தான், ஆனா அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு அடாப்ட் பண்ணி கொடுப்போம். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுவோம். அவங்க மறுபடியும் அந்த 10th 12th வரைக்கும் எழுதலாம் முடியும். வணக்கம். வணக்கம் சார், சுப்லக்ஷ்மி, பிசியோதெரபிஸ்ட். நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பைனல் கார்டு யூனிட்னு சொல்லுவாங்க சார். இந்த யூனிட்ல ஃபுல்லாவே ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட் தான் இருக்காங்க. நாங்க எல்லாமே பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் எல்லாரும் ஒர்க் பண்றோம். அவங்க வந்து ஒரு 20 பெட்ஸ் இருக்கு. இங்க 20 பேஷண்ட்ஸ் இருக்காங்க சார். அவங்க எல்லாருக்குமே நாங்க ட்ரீட்மெண்ட் வந்து பிசியோதெரப்பியும் ஆக்குபேஷனல் தெரப்பியும் கொடுத்துட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் டியூரேஷன் பண்றாங்க? டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 to 8 months இருப்பாங்க சார். அவங்க டிபெண்ட்ஸ் அப் அந்த லெவல் பொறுத்து. இப்போ கழுத்தில் கட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பைனல் கார்டு வந்து கட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சென்சேஷனே இருக்காது. கழுத்துக்கு கீழே தெர் இஸ் நோ சென்சேஷன். அதனால் அவங்கள குவாட்ரிப்ளீஜிக் பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சிவியாரிட்டி இருக்கிறத பொறுத்து நாங்கள் வச்சுருப்போம். 6 to 8 months அவங்களோட லெவல் பொறுத்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் அனுப்பிடுவோம் சார். ஒர்க் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே அவங்களுக்கு சுயதொழிலாம் சொல்லி கொடுக்குறேன்றாங்க. ஆமாம் சார், ஒகேஷனல் ட்ரைனிங்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறோம் சார் அமர் சேவா சங்கத்தில். அது என்னென்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லரிங், ஹேண்ட் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங், அதுக்கப்புறம் அந்த மிக்சி கிரைண்டர் அந்த ஒர்க்லாம் வந்து எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். ஆமாம். இங்கே வந்து 20 பேஷண்ட்ஸ் இப்போதைக்கு அட்மிஷன் போட்டிருக்கோம் சார். அந்த ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் ஒவ்வொரு இது படி நாங்கள் அட்மிஷன் கிரைட்டீரியா படி எடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு 6 to 8 months அவங்களோட லெவல் ஆஃப் கண்டிஷன்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிட்டாங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் சார். ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க தங்கி தான் இருக்கணும், லோக்கலோட வந்துட்டு போய்க்குவாங்க? இல்லை சார், லோக்கல்ங்கும் போதும் ஓபிடியில் வருவாங்க. இவங்க வந்து ரெசிடென்சியல் கேர் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் கேர். நாங்கள் மெடிக்கலி, ஒகேஷனல் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஃபுல்லாக வந்து ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி எல்லாமே உங்களுக்கு மார்னிங் டு ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் ஸ்கெடியூல் இருக்கும் சார். எல்லாரும் யோகா தெரப்பில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் டில் அவங்களுக்கு அந்த ரெக்ரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் வரைக்கும் எல்லாமே போகும். இங்க ரெசிடென்சியலா தான் அவங்க தங்கியிருக்காங்க. ஆமா. உணவு எல்லாமே ஆமா, we are providing all the activities, accommodation, food எல்லாம். ஆமா சார், அவங்க இனிஷியலா வரும்போது பெட் ரிடனா வருவாங்க. சில பேஷண்ட்ஸ் பெட் சோரோட வருவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்டிவிட்டிஸே இருக்காது. பெட்ல இருந்து வீல் சேர் எப்படி மூவ் ஆகுறது, வீல் சேர்ல இருந்து பெட்ல எப்படி மூவ் ஆகுறது இருக்காது. அவேர்னஸ் இருக்காது. ஷாக்கிங்ல இருப்பாங்க சில பேஷண்ட்ஸ். அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜூர்னா என்னன்னே தெரியாம சில பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் சப்போர்ட், இந்த மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே each and everything we are providing all the rehabilitations. Thank you sir. Thank you.